ஹாய்ங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளாக ஈஸியான தேங்காய் பால் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம். அதுக்கு நான் தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரம் நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேங்க. இது திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு பொடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ குக்கரில் நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் தாளிக்க வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு பூண்டையும் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் முந்திரி இருந்தால் அதில் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பச்சை மிளகா 2 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க. இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினோன்னே கொத்தமல்லி, புதினாவும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இது பேனில் பண்ணாலும் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி சீக்கிரம் பண்ணணுன்னு குக்கரில் பண்ணுறேங்க. சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் பால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது பாஸ்மதி ரைஸ்னால ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் கொஞ்சம் திக்காக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முக்கால்வாசி தேங்காய் பால் ஆட் பண்ணிட்டு கால்வாசி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருந்த வாசி நான் 1.5 கிளாஸ் தேங்காய் பாலும் 1.5 கிளாஸ் தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 3 டம்ளர் ஆயிடுச்சு. இது ரொம்ப கொதிக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்தோன்னா நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சால்ட்டு வேணும்னா இங்கேயே செக் பண்ணிக்கோங்க. இதை தண்ணியை டேஸ்ட் பண்ணையில் உங்களுக்கு வந்து ஒரு பிஞ்சு வந்து சால்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் ரைஸோட வெந்து வரையில் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம இப்போ ரைஸை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் விசில் அடங்கணுன்னா ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போங்க. பாய்ங்க.